சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கு விரைவில் டெண்டர். மின்வாரிய அதிகாரிகள் தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கு விரைவில் டெண்டர் கோரப்பட உள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மின்சாரத்தினை சரியான முறையில் கணக்கிடவும் வீட்டுக்கு வந்து கணக்கெடுக்காமல் அலுவலகத்தில் இருந்தபடியே துல்லியமாக கணக்கீடு செய்ய ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்த திட்டமிட மேலும் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் பொருத்துவதற்காக புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசின் நிதி உதவியுடன் ரூபாய் 19,000 கோடியில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் படி வீடு மற்றும் வணிக பிரிவில் உள்ள தாழ்வழுத்த மற்றும் உயரழுத்த இணைப்புகளில் 3,14,117 இணைப்புகளுக்கு தற்போது உள்ள டிஜிட்டல் மீட்டர்களுக்கு பதிலாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த திட்டமிடப்பட்டது. இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இதற்காக டெண்டர் கோரியது. பின்னர் டெண்டர் நடைமுறைகளில் நிறுவனங்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்ததால் டெண்டர் ரத்து செய்யப்பட்டு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் டெண்டர் விடப்பட்டது. 4 பகுதிகளாக இந்த டெண்டர் விடப்பட்ட நிலையில் முதல் பகுதியில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 8 மாவட்டங்களுக்கு மட்டும் 82 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் வாங்க டெண்டர் விடப்பட்டது. அதானி உள்பட 4 நிறுவனங்கள் இந்த டெண்டரில் பங்கேற்று இருந்தன. அதானி நிறுவனம் தான் 4 நிறுவனங்களில் மிக குறைவான தொகையை கோரியிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு நிர்ணயித்து இருந்த தொகையை விட அதானி நிறுவனத்தின் தொகை அதிகமாக இருந்ததால் அந்த டெண்டர் கடந்த டிசம்பர் இறுதியில் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து புதிய டெண்டர் கோர பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் அண்மையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் டெண்டரின் ஒரு சில அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விரைவில் டெண்டர் கோரப்பட உள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.